கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழி எங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இயற்கை எழிலை அப்படியே தன்னகத்தை வைத்திருக்கிற வாசுதேவநல்லூரில் மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்களின் அடையாளமாக இருக்கிற தங்கப்பழம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளியினுடைய இந்த பெருமைமிகு ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்த மரியாதைக்குரிய இந்த கல்வி நிறுவனங்களுடைய சேர்மேன் தங்கப்பழம் ஐயா அவர்களுக்கும், பார்த்த உடனே மனதிலே பற்றி கொள்கிற ஒரு அன்பு உருவம், எவ்வளவு உயரங்களை தொட்டாலும் கால்களை தரையிலே வைத்திருக்க தெரிந்த பண்பு, சுறுசுறுப்பு, இவை அனைத்திற்கும் சொந்தக்காரரான இந்த கல்வி நிறுவனங்களுடைய கரஸ்பாண்டன்ட் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் முருகேசன் அவர்களுக்கும், செயல் வீரர், செயலாளர், செக்ரட்டரி மரியாதைக்குரிய அன்பு தம்பி சுப்பிரமணியன் அவர்களுக்கும், இந்த கல்வி நிறுவனங்களுடைய அன்பு மாப்பிள்ளை சரவணகுரு அவர்களுக்கும், இங்கு வராமல் இருந்தாலும் நினைவை இங்கேயே வைத்திருக்கிற அன்பு தங்கை பார்கவி அவர்களுக்கும், மேடையிலே அமர்ந்திருக்கிற அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும், பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், ஆசிரிய பெருமக்களுக்கும், அலுவலக உதவியாளர்களுக்கும், வாகன ஓட்டுநர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய வளாகத்தை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிற அந்த கடைநிலை ஊழியர்கள் உள்ளிட்ட அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை சொல்வதில் எனக்கு மிகப்பெரிய அன்பும் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும். நான் எத்தனையோ ஊருக்கு, எத்தனையோ ஸ்கூலுக்கு ஆண்டு விழாவுக்கு போயிருக்கேன். ஆனால் இவ்வளவு அமைதியான பேரண்ட்ஸை என் வாழ்க்கையில் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. நானும் இந்த லைட்டு வெளிச்சத்தெல்லாம் மறைச்சிட்டு உத்து பார்க்குறேன். ஒரு அக்கா 2 பேக்கெட் பிஸ்கட்டை தின்றுருக்கு. குழந்தைக்குன்னு கொண்டு வந்த பிஸ்கட்டை மனசாட்சியே இல்லாமல் அந்த அக்காவும் அவங்க கணவனும் அவருக்கு எப்பயாவது தோணுச்சுன்னா கொடுக்குது. நான் அப்படியே பார்த்து கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். சார்கிட்ட பேசிக்கிட்டு ஏற்ற மாதிரி யார் யார் என்னென்ன வேலை பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். பேரண்ட்ஸாலேயே சும்மா இருக்க முடியல. நான் என்ன யோசிச்சேன்னா, நான் மாணவர்களுக்கு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்றேன் இன்னைக்கு அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் மேடைக்கு. அப்படி யோசிச்சுட்டு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா எதிர்த்த மாதிரி முழுக்க முழுக்க பெற்றோர்களாக உட்காந்துருக்கீங்க. சரி, அதனால் பெற்றோர்களுக்கு பேசிடுவோம் அப்படின்னு. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம குழந்தைங்க படிக்கிற பள்ளியினுடைய ஆண்டு விழா என்பது தான் உண்மையில் நம் வீட்டில் நடக்கிற திருவிழா. அதை எல்லாரும் நம்புங்க, சரியா? இன்னொரு விஷயம் முதல்லையே சொல்லிடுறேன். என் குழந்தை டைமுக்கு சாப்பிட்ரும், என் குழந்தை இப்போ என்ன பண்ணுவான்னு தெரியல, மேக்கப் பண்ணி ரொம்ப நேரமாக இருக்கான், அவன் என்ன தண்ணி குடித்தானா குடிக்கலையா, உச்சா போனானா போகலையா, அவன் நிலைமை என்ன ஆச்சு, இவ்வளோ கவலையில் நீங்கள் இருப்பீங்கல்ல. நான் ஒன்று சொல்லவா, உங்களை பற்றி 1% கவலை கூட இல்லாமல் அவன் இருப்பான். இது ஆமான்னு ஒத்துக்கிற பேரண்ட்ஸை மட்டும் கை தட்டுங்க போதும். கரெக்டா? ஒருத்தர்லாம் 2 கை தூக்கி காமிக்கிறாரு. என் பையன் நான் கண்டுக்கவே மாட்டான் சார். ஏன்? அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நிம்மதியாக இருப்பாங்க. அப்பாடி கொஞ்சம் அப்படி அப்படி மைக்கிட்டில் படாமண்ணே, போதுண்ணே, கரெக்ட்ண்ணே, தேங்க்யூ. ஆஹா, எனக்கு இவ்வளோ பக்கத்தில் ஒரு ஃபேன் நான் பார்த்ததே இல்லை. எவ்வளோ ஃபேன்ஸ் உலகத்தில் இருந்தாலும் போதும் 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 நண்பா, ஐயா போதும்.
அதனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாமல் நிம்மதியாக இருங்க. குறிப்பாக ஒரு விஷயத்தை நான் வந்து பெற்றோர்களுக்கு பேசிடுவான்னு நான் கேட்டேன் சார்ட்ட, கரஸ்பாண்டன்ட் சார்ட்ட, முருகேசன் சார்ட்ட. அவர் அதிர்ச்சியாக இருப்பார். பொழப்பு கேட்டு உன்னை செலவு பண்ணி கூப்பிட்ருக்கோம், மேடையில் உட்காந்துட்டு என்ன பேசலான்னு என்கிட்டயே கேட்குறேன்னா யாரையா நீ பண்ணு. இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு முதல்ல ஒன்று சொல்லிடுறேன், எல்லாரும் உங்கள் செல்ஃபோனில் வீடியோ எடுக்கிறதெல்லாம் நிப்பாட்டிவிட்டு உங்கள் இதயத்தையும் காதுகளையும் திறந்து என் பேச்சை கேளுங்க. ஏன்னா இந்த இந்த என்னுடைய இந்த பேச்சு கொஞ்ச நேரம் பேசி முடிச்சு நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப நிச்சயமாக இதுவரை நீங்கள் பார்த்த உங்கள் குழந்தைகளுடைய பார்வை இனிமேல் மாறும். நான் எழுதி தரேன். என் தமிழுக்கும் என் வார்த்தைக்கும் அவ்வளவு சக்தி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்கள். சரியா? இன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனைன்னு முதல்ல ஒன்று சொல்லிடுறேன். இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ்க்கு இங்கே 5வது வரைக்கும் என் குழந்தை இந்த ஸ்கூலில் படிக்குது, அந்த அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் கை தூக்குங்க. 5வது 5 கீழே, ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி கைகளை போட்டு. நீங்கள் எல்லாருமே உங்கள் குழந்தை சூப்பராக வரணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? சத்தமாக சொல்லுங்க. கரெக்டா? எஸ். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நாளையிலேருந்து அதை பண்ணுறீங்களா? அட்டகாசமாக வந்துடும் குழந்தை. ஓகேவா? நாளையிலிருந்து நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருந்தால் போதும், உங்கள் குழந்தை நல்லா இருவான். இங்கே எல்லாருக்குமே வேன் பிக்கப் ட்ராப் இருக்கா சார்? இல்லை சில பேர் அவங்களா கொண்டு வந்து விடுறாங்களா? இல்லை, நம்மளுடைய ஸ்கூல் வெஹிக்கிள் பேரண்ட்ஸ் ட்ராப் பண்ணுறது மினிமம். அந்த மினிமமும் இனிமேல் ட்ராப் பண்ணாதீங்க, வேன்லேயே அனுப்புங்க, நிம்மதியாக வருவான். நான் பல குழந்தைங்கள பேரண்ட்ஸை பார்க்குறேன், பைக்கில் ஏற்றி வச்சுக்கிட்டு நல்லா படிச்சுடு, குடும்ப மானத்தை காப்பாற்று. அவன் நினைக்கிறான், ஏன் நம்ம குடும்பத்துக்கு இதுக்கு முன்னாடி மானமே இல்லையா? நீங்களாம் எங்கடா போனீங்க? நீ தான் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த பையன் கேட்குறான், நீ ஏன் காப்பாற்றலை? கேட்பானா இல்லையா? ஒரு 5வது வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு நான் ஒன்று சொல்லவா? உங்கள் குழந்தைகளை உங்களை விட நன்றாக எடை போட்டு வைத்திருப்பவர்கள் இந்த பள்ளியில் பாடம் நடத்துகிற ஆசிரியர்கள் என்று முதலில் நம்புங்கள். நம்மளெல்லாம் ஸ்கூல்ல சேர்க்கிறப்ப எப்படி சேர்த்து விட்டாங்க? இவன் உங்க ப்ராப்பர்ட்டின்னு சேர்த்தாங்க, இவன் உங்கள் சொத்து. எங்க அப்பா அப்படிதான் சேர்த்தார். இவனை எப்படி வேணா யூஸ் பண்ணுங்க மேடம்னாரு. நான் பயந்தே போனேன், என்ன நீலாம் ஒரு அப்பனாயான்னு நினச்சிக்கிட்டேன் மனசில். நான் கண்ணு மட்டும் பார்க்கறதுக்கு விட்டுருங்க மேடம் அப்படின்னாரு. நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், ஏன்பா கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்றெல்லாம் அடிக்க சொன்னேன்? ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சோன்னே வீட்டுக்கு நடந்து வர்றதுக்கு வழி தெரியும்லப்பா, அதுக்காக தான்னார். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, குழந்தைங்களை அடிக்கவே கூடாது, கண்டிக்கவே கூடாதுன்னு நம்ம வளர்க்குறோம்ல, அது எவ்வளோ பெரிய தவறுன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அடிக்காதீங்க, கண்டுக்காதீங்க, அது அது இருக்கட்டும். பள்ளியில் வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியல. எப்போ நார்மலாக இருக்கணும், எப்போ கண்டிக்கணும், எப்போ அன்பாக இருக்கணும், எப்போ தண்டிக்கணும், இதுக்கு வித்தியாசமே தெரியாது. கண்டிப்புக்கும் தண்டிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கோங்க, பெற்றோர்களும். கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிக்க வேண்டிய இடத்துல எல்லாம் தண்டிச்சிருவீங்க, தண்டிக்க வேண்டிய இடத்துல எல்லாம் கண்டிப்பீங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், அப்போ தான் புரியும். ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊறுகாவை போட்டு வச்சுருக்கீங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த பொம்பளைங்களும் ஊறுகாய் போடுறதில்லை. அப்படி போடுற பெண்களாக இருந்தீங்கன்னா நான் வாழ்த்துறேன். ஊறுகாய் பாட்டில் பையன் கொண்டு வரான், உங்கள் பொண்ணு கொண்டு வருது. சாப்பிட்றப்ப கொண்டு வர வழியில் போட்டு உடச்சி விட்றான் வீட்டில். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஊறுகாய் பாட்டில் கூட கொண்டு வர தெரில அப்புன்னு போட்டு அவனை ஊறுகாய் ஆக்கி அடித்து துவம்சம் பண்ணி அவனை ஏன் இப்படி பண்ணேன்னு மிகப்பெரிய தப்பு ஒன்று ஸ்கூலில் பண்ணியிருப்பான். ஸ்கூலில் மேடம் கண்டிச்சிருப்பாங்க. உன்னை வீட்டுக்கு வருவான், என்னை மேடம் அடிச்சிட்டாங்க, என்னை மேடம் திட்டாங்க, என்னை மேடம் எல்லா ஃப்ரெண்ட்ஸு முன்னாடியும்
அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை சொந்தக்காரனுக்கு ஒரு போனை போட்டு குட்டியானையில் ஒரு 50 பேரை ஏற்றி நேராக தங்கப்பழ ஸ்கூல் முன்னாடி வந்து நின்று, ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, எதுக்காக என் குழந்தைய அடிச்சீங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை, அவங்க சொன்னாங்களா உன்னோட நிறுத்துன்னு, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை, நீங்க அடிச்சீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்களும் தமிழகம் முழுக்க இருக்கிற அத்தனை பள்ளி மேடைகளிலும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்றைக்கு ஆசிரியர் கைகளில் இருக்கிற பிரம்பை சமுதாயம் பிடுங்கிக் கொண்டதோ அன்றைக்குத்தான் காவல்துறையினரின் கைகளிலே லத்திகள் முளைக்க ஆரம்பித்தது என்பதை வலிமையாக நீங்கள் நம்புங்கள். இங்கிருந்து ஒழுக்கம் போச்சுன்னா சமுதாயத்துக்கு வரப்ப அந்த ஒழுக்கம் காப்பாற்றப்படும். நாம் அப்படி கிடையாதே. இன்னொன்று, நீங்க பேரண்ட்ஸ்க்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெருசு. ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க அப்படின்னா பிரின்சிபல் மேடம் சொல்லிடுவாங்க, மேடம் எங்க குடும்ப வாரிசு. என்ன இப்ப ப்ரீகேஜி இருக்குல்ல மேடம், ப்ரீகேஜி சேர்க்கிற பையன் ப்ரீகேஜி, அவன் அப்பதான் கொட்டாய் விட்டு தலையை சொரிஞ்சு நிற்கிறான். யாரு? வாரிசு. பிரின்சிபல் மேடம் அந்த அம்மா சொல்லுது, எப்படியாவது நான் ஐஏஎஸ் ஆக்கிருங்க மேடம். எப்ப? இன்னும் 1க்கு 2க்கு சரியா போக தெரியாதவனை எப்படியாவது ஐஏஎஸ் ஆக்கிருங்க மேடம். ஓகே, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, திட்டாதீங்க, அடிக்காதீங்க, ஹோம்ஒர்க் கொடுக்காதீங்க, ஏன்னா ஒரே வாரிசு மேடம், ஆனால் ஐஏஎஸ் ஆக்கிருங்க. எப்படி ஆக்க முடியும்? நம்மளுடைய கனவுகள் ரொம்ப பெருசு, ஆனால் உழைப்பு ரொம்ப கம்மி. இங்கே இருக்கிற பெற்றோர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் நினைத்தது ஒருபோதும் முளைக்காது, நீங்கள் விதைத்தது மட்டும்தான் முளைக்கும் வாழ்க்கையில். ஓகேவா? நீங்கள் என்ன உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் உங்கள் குழந்தைகளாக நாளைக்கு வளருவாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் கிடைக்கிறது 50% அப்படின்னா வீட்டில் 50% கிடைக்கணும். அது நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய அர்ப்பணிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு ஆசிரியரை கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் பையனை படிக்க வைக்கல? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க நிலைமையில் இன்னும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. எங்கள் அப்பா சொல்லுவார், யாருடைய வாழ்க்கையையும் யாரும் விமர்சிக்க தகுதியே இல்லை. ஏன்னு கேட்பேன் நான். எந்த கேள்வி ஏதாவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா நான் ஏன்னு உடனே கேட்பேன். எங்கள் அப்பாட்ட கேட்டேன், ஏன்பா? அவர்கள் வாழ்க்கையை வாழாதவரை அவர்கள் வாழ்க்கையை பற்றி விமர்சிக்க யாருக்கும் தகுதியே இல்லைம்பார். இன்னைக்கு ஆசிரியர்கள் அவங்க உடல்நிலையை பார்த்துக்கணும், அவங்க குழந்தைங்களை அச்சீவ் பண்ண வைக்கணும், படிக்க வைக்கணும், அவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும், நாம பெற்ற ஆதார் கார்டை பார்த்துக்கணும். புரியுதுல்ல? 40 ஆதார் ஒரு கிளாஸ் ரூம்ல 40 ஸ்டூடெண்டா மேடம்? எவ்வளோ மேடம்? 40 பேர் இருப்பாங்க. 40 ஆதார் கார்டு உட்காந்துருக்கும் தனித்தனியா. எல்லாம் நம்ம குழந்தைங்க எல்லாம். அந்த 40 குழந்தைங்களும் 40 வெவ்வேறு குடும்ப சூழல்ல இருந்து வந்திருக்கும், 40 வெவ்வேறு பொருளாதார சூழல்ல இருந்து வந்திருக்கும், 40 வெவ்வேறு மனதளவில் ஆரோக்கியமான சூழல்ல இருந்து வந்திருக்கும். இந்த 40 ஈகோவையும் ஆசிரியர் என்கிற ஒற்றை மனுஷி, ஒற்றை மனிதர் சமாளிக்கணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அதனால தான் இந்த உலகத்துல எந்த ப்ரொஃபஷன்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனாலும் அவங்களுக்கு பேருக்கு பின்னாடி ரிட்டையர்டு ஜட்ஜ், ரிட்டையர்டு எஸ்பி, அப்படி எல்லாத்துக்குமே ரிட்டையர்ட் வந்துடும். ஆசிரியராக வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு மட்டும் இவங்க ஆசிரியராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு தெருவில் போய் டீச்சர் வீடு எங்கன்னு கேட்டால் அந்த அம்மா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அது டீச்சர் வீடு தானே ஒழிய ரிட்டையர்டு டீச்சர் வீடுன்னு ஒரு வீடு கிடையவே கிடையாது. காரணம் என்ன? அவர்கள் செய்கிற சேவை அந்த மாதிரி. பேரண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுங்க. இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கு என்னன்னா நிறைய விஷயங்கள் குழப்பறாங்க. ஃபோன் கேட்கவே வேண்டாம், ஃபோன் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா குழம்பிடுது. ஏதாவது ஒரு குழந்தை அச்சீவ் பண்ணிருச்சு, முடிஞ்சு போச்சு. அவங்க பிள்ளையை கூப்பிடு, வா பாரு. அவன் கேட்குறான், என்னம்மா? பாரு, ஃபோனில் தானே இருக்க, பார்த்து தொலை. பார்த்துட்டேம்மா, நல்லா பண்ணுறாங்க யோகா. சொல்லாத, நீயும் பண்ணு. நான் ஏம்மா யோகா பண்ணும்? பண்ணு, நீயும் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும்.
நீயும் டாக்டருக்கு படிக்கணும். நான் ஏன் டாக்டருக்கு படிக்கணும்? எங்கள் அக்கா பொண்ணு படிச்சிருக்கு, நீயும் படி. நான் ஏன் இன்ஜினியரிங் படிக்கணும்? எங்கள் அண்ணன் பையன் படிச்சிருக்கான், நீயும் படி. உங்கள் குழந்தைகளை எப்பொழுதும் அடுத்த குழந்தைகளோடு ஒப்பிட்டு கொண்டே இருப்பதால் மறந்துடாதீங்க, நான் சொல்கிற இந்த வார்த்தைகளை மனசோட ஆழத்தில் போட்டு வச்சுக்கோங்க. எந்த பெற்றோர்கள் தான் பெற்ற பிள்ளைகளை எப்பொழுது பார்த்தாலும் அடுத்த குழந்தைகளோடு ஒப்பிட்டு கொண்டே இருக்கிறார்களோ அந்த குழந்தைகளுடைய திறமைகள் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம். ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த குழந்தைய தள்ளுறீங்க. ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே நீங்கள் அந்த குழந்தைய தள்ளுறீங்க. இது சுற்றி இருக்கிற யாரும் பண்ணல. யார் பண்ணுறா? பெற்ற நாமே பண்ணுறோம், பெற்றோர்களே பண்ணுறோம். உங்களோட தானே அவன் படிக்கிறான், அவன் நல்ல மார்க்கு, நீ ஏன் நல்ல மார்க் வாங்கலை கேட்காதீங்க. உங்களோட தானே அவன் ஓடனா, அவன் நல்ல மார்க்கு, நீ ஏன் நல்ல மார்க் வாங்கலை ஓடல கேட்காதீங்க. இப்போ டான்ஸ் ஆட போகிறாங்க அடுத்து குழந்தைங்க. ஃப்ரண்ட் ரோவில் ஒரு குழந்தைங்க ஆடும், செகண்ட் ரோவில் ஒரு குழந்தைங்க ஆடும், தேர்ட் ரோவில் ஒரு குழந்தைங்க ஆடும். உடனே பேரண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே என் குழந்தை நல்லா ஆடும், தேர்ட் ரோவில் போட்டாங்க மேடம். ஏன்னா புருஷன் பிரபுதேவா மாஸ்டர், பொண்டாட்டி கலா மாஸ்டர், 2 பேரும் ஆடினா அவ்வளோதான், வாசுதேவ நல்லூரே அரண்டு போயிடும். நடந்தா இப்போ வரைக்கும் கீழே விழுகிற குடும்பம் நாம. இன்னொன்று நான் சொல்கிறேன் கேளுங்களேன். இந்த குழந்தைகள் உலகம் ரொம்ப அற்புதமானதுங்க. எனக்கு தெரிஞ்ச இது ஒரு 3 hours செமினார் மாதிரி எடுக்கணும், அவ்வளோ விஷயம் இருக்குது இதில் பேசுறதுக்கு. இந்த குழந்தைங்களுக்கு எது முன்னாடி பின்னாடி அப்படி தெரியவே தெரியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த சமுதாயம் சொல்லித்தரதான் எல்லாமே. இது பெருசு, இது சின்னது, இது வசதி, இது தாழ்த்தி, இது எல்லாமே சமுதாயம் எஜுகேட் பண்ணுறது. உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் கூட தெரியாது. எது ஃப்ரண்ட் ரோ எது பேக் ரோ கவலையே கிடையாது குழந்தைங்க. அதுக்கு எதிரிமா சந்தோஷம், என் நண்பர்களோடு இவ்வளவு பெரிய வெளிச்சத்தில் நான் ஆடுகிறேன் என்பது மட்டும்தான் மகிழ்ச்சியை தவிர வேற எதுவும் உங்கள் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியே இல்லை. என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் நான் கம்பல்சரி சொல்லிடுவேன், ஃப்ரண்ட் ரோல என் பிள்ளை போட்டுறாதீங்க. ஆமாம் சார், இல்லைன்னா கிளம்பிடுவாங்க. டிவியில் வந்தால் மட்டும் நீங்கள் குழந்தைய ஆட வைப்பீங்களா? என் பிள்ளையை தூக்கி ஸ்டேஜுக்கு பின்னால் கூட ஆடவை, எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஏன்? என் குழந்தை, என்னுடைய மகள் மகிழ்ச்சியாக ஆடுகிறாள் என்பதுதான் முக்கியமே தவிர அவள் எந்த இடத்தில் நின்று ஆடுகிறாள் என்பதை பற்றி எனக்கு ஒருபோதும் கவலையே கிடையாது. அப்படி இருக்கணும். அப்பதான் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து இயங்குகிற பழக்கம் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாராவது வீட்டில் குழந்தைங்க செஸ் விளையாடுதா? ஏன்னா ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு கேம் ஹிட் ஆகும். அந்த ஹிட் ஆகிற சமயத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த கேம்ல பைத்தியமாயிருவாங்க. செஸ் விளையாடு, கேரம் போர்டு விளையாடு, கிரிக்கெட் விளையாடுறா, விளையாண்டு ஐபிஎல்ல போய் ஏலம் எடுப்பாங்க. உன்ன போ. அந்த பையன் சொல்றான், என்ன நீ வித்து ஏலத்தில் நீ எடுத்துக்க, என்ன நிம்மதியா விட்டுருங்கிறான். போ. பணத்தை குறிக்கோளா வச்சு குழந்தைங்களுடைய படிப்பையோ வேலையோ நிர்ணயிச்சிங்கன்னா உங்க குழந்தை தோத்துரும். புரியுதா? நீங்க பணத்தை குறிக்கோளா வச்சு எந்த ஒரு விஷயத்தையுமே குழந்தைங்களுக்கு எஜுகேட்டே பண்ணாதீங்க. பணம் வெறும் காகிதம் தான். தகுதியை வளர்த்து கொள்கிற அந்த பணம் என்கிற காகிதத்தை குப்பை மாதிரி உன்னால் சம்பாதிக்க முடியும் என்கிற தைரியத்தை மட்டும் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அதுதான் முக்கியம். என்னுடைய அன்பு அண்ணன் குமாரராஜா வந்திருக்கார். நான் வரப்ப அவர் சொல்றாரு, அவரோட பையன் 12 வயசு சார், நான் ஒரு ஓன் பிராண்ட் ஆரம்பிச்சு பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு காசு கொடு, மாசம் இஎம்ஐல திருப்பி தரேங்கிறான். 12 வயசான பையன். எப்படி தோணுது? நாம பேசணும், நாம அவங்களுக்கு உதவியா இருக்கணும். செஸ் விளையாட்டில் இன்னைக்கு எல்லாரும் பிரக்ஞானந்தாவை சொல்றோம், குகேஷை சொல்றோம். இந்தியாவினுடைய செஸ் விளையாட்டினுடைய அடையாளம்ங்கிறது யாரு? விஸ்வநாதன் ஆனந்த். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விஸ்வநாதன் ஆனந்தோட அப்பா பணி நிமித்தமா வேற ஊருக்கு போயிட்டே இருப்பாராம். அதுல ஒரு தடவை பிலிப்பைன்ஸ்க்கு போறப்ப அந்த நாட்டில் செஸ் சம்பந்தமா ஒரு குவிஸ் காம்படிஷன் நடந்திருக்கு, போட்டி நடந்திருக்கு. விஸ்வநாதன் ஆனந்த் ஃப்ரீ டைம் இருக்குன்னு அவங்க அம்மா விளையாட்டா சொல்லி கொடுத்த போட்டி தான் செஸ்ஸே.
அதை தொடர்ந்து நிறையா படிக்க ஆரம்பிச்சு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. குவிஸ் காம்படிஷன் நடந்திருக்கு. கேள்வி கேட்பாங்க, யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு புத்தகம் பரிசு. இவர் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு போனதுலேருந்து அந்த காம்படிஷனில் ப்ரைஸ் வாங்கின ஒரே ஆள் விஸ்வநாதன் ஆனந்த் மட்டும்தான். ஒரு தடவை அந்த டிவி ஸ்டேஷன் வந்து கூப்பிட்டு விட்டாங்களா விஸ்வநாதன் ஆனந்தை, வாப்பான்னு. வந்தோன்னே சொன்னாங்களாம், இதான் புக்கு இருக்கிறதுலாம், எது வேணுமோ பார்த்து நீயே எடுத்துக்க, ஏன்னா ஒன்றை தவிர வேறு ஒன்றும் ப்ரைஸே வாங்க மாட்டான் போல இருக்குது அப்படின்னு. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு தாயினுடைய அக்கறை, தந்தையினுடைய அக்கறை எப்படி இருக்கணும் அப்படின்னா, தன் குழந்தைகளுக்கு எது விருப்பமோ அந்த விருப்பத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஒருவேளை உங்கள் குழந்தை ஸ்போர்ட்ஸில் தான் விருப்பமாக இருக்கானா, ஸ்போர்ட்ஸில் தைரியமாக விடுங்க. நான் பேச்சு போட்டி போகிறப்ப என் வீட்டு பக்கத்தில் இருந்த அத்தனை அங்கிள் ஆன்டிஸும் பேசி என்ன பிழைக்க போகிறான், பேசி என்ன சம்பாதிக்க போகிறான், பேச்செல்லாம் ஒரு தொழிலா, இதை சொல்லாத ஆளே இல்லை எங்கள் அம்மா அப்பாட்ட யாருமே. ஆனால் எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? எந்த முடிவை வேணா நீ எடு, ஆனால் அந்த முடிவுக்கான விளைவுகளை நீ சந்திக்கிறப்ப அதுக்கு நீ தான் பொறுப்பு. ரெடியானாரு. ரெடி பண்ண, தைரியமாக போ. பேச்சு ஒரு தொழிலான்னு கேட்ட அத்தனை பேரும் இன்னைக்கு நான் பேசுகிறப்ப டிவியில் என்னை பார்த்து கை தட்டுற ஆடியன்ஸாக மாறி போனாங்க. எனக்கு ஆதரவு கொடுத்த என் தாயும் தந்தையும் பெருமை மிகு அடையாளமாக இன்றைக்கு இருக்கிறார்கள். இவ்வளவுதான். உங்கள் குழந்தைங்களுக்கு எது விருப்பமோ அந்த விருப்பத்தின் வேரை அதிகப்படுத்துவதற்கு, ஆழப்படுத்துவதற்கு உதவுங்கன்னு சொல்கிறேன், வேற ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ஃபோன் பார்க்காதன்னு சொல்கிற நாம ஃபோன் பார்க்காம இருக்கோமா? ஒரே ஒரு சிஸ்டர் அப்படி தலையாட்டியிருக்காங்க. ஃபோன் பார்க்காம இருக்கோமா? இன்னும் எனக்கு தெரிஞ்ச நம்ம ஊர் பக்கம்லாம் பாதி அக்கா சீரியலே ஃபோனில் தான் பார்க்குது. உண்மையா? அத்தனை பேரும் சீரியலை போட்டு வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு சமைச்சுக்கிட்டே, எதில் எதை போட்டதுன்னே தெரியல. அது பாட்டு. இதில் வேற கவலை, பாக்கியலட்சுமிக்கு என்னாச்சு, எதிர் நீச்சலில் என்னாச்சு, அவளுக்கு என்னாச்சு, இவளுக்கு என்னாச்சு, பெத்ததுக்கு என்னாச்சு, கட்டினதுக்கு என்னாச்சுன்னு தெரியல. வாழ்க்கை அப்படி இருக்கு. நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப அந்த விஷயத்தை செய்கிற ஆளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்லணும். இல்லைன்னா நம்ம வார்த்தைகளுக்கு சத்தியம் இல்லை என்ற அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்கள் குழந்தைகள் உங்களை பார்த்து வளர்கிறார்கள். உங்கள் குழந்தைகள் உங்களை பார்த்து வளர்கிறார்கள், உங்களை போலவே வளர்கிறார்கள். அப்போ நாம் எப்படி கவனமாக இருக்கணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ மரியாதைக்குரிய கரஸ்பாண்டன்ட் முருகேசன் சார் இருக்காரு, சுறுசுறுப்பாக இருக்காரு, போறாரு வராரு, அன்பாக பேசுகிறாரு, பணிவாக இருக்காருன்னா அவருடைய அடுத்த தலைமுறை அதை பார்க்கிறது. சுப்பிரமணியன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. தங்கப்பழ ஐயாட்டிருந்து அவருக்கு வந்தது, தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் அவரவர் வினையான் வரும் என்று சொன்னார் வள்ளுவர். இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரே ஒரு ஆசை தான், நீங்க படுற கஷ்டம், நீங்க பட்ட அவமானம், நீங்க பட்ட அசிங்கம் என் தலைமுறையும் என் மகளும் என் மகனும் படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் அவர்களை சுதந்திரமா விடணும், கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். இவ்வளவுதான். புரியுதா? அவர்கள் இறகுகளில், அவர்கள் ரெக்கையில் அவங்கள பறக்க வைக்கணும். கழுகு தன்னுடைய குஞ்சுகளை வளர்க்கிற மாதிரி தான். மிக உயரமான இடத்துல கூடு கட்டும் கழுகு. குஞ்சு பொரிக்கிறப்ப அந்த கூடு அவ்வளோ மிருதுவா மெதுவா இருக்கும். அந்த குட்டி கழுகுகளுக்கு, குஞ்சு கழுகுகளுக்கு இறக்கைகள் முளைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல கம்ஃபர்ட் ஜோனை ஒன்னொன்னா உருவி எடுத்துரும். அப்படியே குத்தும் கூடு. எந்த கூடு மெத்தை மாதிரி இருந்ததோ அந்த கூடு முள் காடு மாதிரி ஆயிடும் குஞ்சு கழுகுகளுக்கு. இந்த தாய் கழுகு என்ன பண்ணும்? மெல்ல மெல்ல குஞ்சு கழுகை நம்பி 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 கூட்டினுடைய விளிம்புக்கு கொண்டு போய் வைக்கும். குட்டி கழுகு எட்டி பார்க்கும். பார்த்த உடனே பயந்து போயிடும். அவங்க அம்மாவை பார்க்கும், கொலகார பாவி, இவ்வளோ ஒசரத்துலையாடி கூட கட்டுவேன், கீழே கண்டு கட்டின தூரம் வரைக்கும் தரையே தெரியலையே அப்படின்னு தோணும். அது தோணிக்கிட்டு இருக்கிறப்பயே இந்த தாய் கழுகு அந்த குட்டி கழுகை தள்ளிவிடும். அவ்வளோ ஒசரமான கூட்டிலிருந்து அந்த குஞ்சு கழுகு கீழே விழும். இறக்கைகள் முளைத்த குஞ்சு கழுகு கீழே விழப்போகும். தரையை தொடுகிற பொழுது தாய் கழுகு
மீண்டும் தாங்கி மீண்டும் கூட்டுக்குள் விடும், மீண்டும் தள்ளிவிடும், மீண்டும் தாங்கும், மீண்டும் கூட்டுக்குள் விடும், மீண்டும் தள்ளிவிடும். எப்பொழுது தன் இறக்கைகளில் தானே பறக்க முடியும் என்கிற நம்பிக்கை குட்டி கழுகுக்கு வருகிறதோ அதுவரை தாய் கழுகு அந்த வேலையை செய்யும். மனிதர்களாகிய நாமும் நம் குழந்தைகளை அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் சக்தியால் வாழ்வதற்கான வாய்ப்பை அமைத்து தருகிற பெற்றோர்களாக மாற வேண்டும். புரியுதா? என்னோட ரெக்வஸ்ட் இது, என்னோட ரெக்வஸ்ட். அவ்வளோ சிரமப்படுறீங்க, அவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அவ்வளோ சிரமப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. ஆனால் உங்க குழந்தைங்களை வளர்க்கறதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. அடுத்த குழந்தைங்களோடயே ஒப்பிடுறீங்க, அடுத்த குடும்பத்தோடயே ஒப்பிடுறீங்க. ஒன்று சொல்றேன், இங்க எல்லாருக்கும் தனித்தனியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இங்க இருக்கிற அத்தனை பேரண்ட்ஸும் சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நாமெல்லாம் இவ்வளோ நல்லா இருப்போம் நாம நினைச்சோமா? பேரண்ட்ஸ், பெற்றோர்களே, மக்களே, நினைச்சோமா? இன்னொன்னு சொல்றேன் ஓப்பனா, நாம படிச்ச லட்சணத்துக்கு நாம இவ்வளவு நல்லா இருப்போம் நினைச்சோமா? ஒரு அண்ணன் ஹானஸ்டா சிரிக்கிறார். நாம முன்னேற மாட்டோம், நாமளே நம்பணும், ஆனா முன்னேறி வந்திருக்கோம். இன்னைக்கு குழந்தைங்க அவ்வளவு ஸ்மார்ட், மிகப்பெரிய புத்திசாலிகள். இன்றைய காலகட்ட குழந்தைகள், அவங்களுக்கு எதையும் சொல்லித்தரணும் அவசியமே இல்லை. நீங்க காலையில இப்ப அந்த ப்ரீகேஜிலிருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற பேரண்ட்ஸ் கை தூக்குங்க. ஏப்பா இவ்வளவு பேர் இருக்கீங்க, வெரி குட். காலையில் உங்க பிள்ளையை கிளப்புறது எவ்வளவு சிரமமா இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? முழிச்சிருப்பான், எந்திரிக்க மாட்டான். முழிச்சிருப்பான், எந்திரிக்க மாட்டான். பாத்ரூமில் போய் விட்டுருப்போம், பாத்ரூம் போனதுக்கான எதையுமே செய்ய மாட்டான். பல் தேய்ச்சியா? தேய்ச்சேம்மா, தேய்ச்சிருக்க மாட்டான். எவ்வளோ வேலை இந்த வீட்டில் நான் செய்யறது அப்படின்னு அந்த அம்மாவே இப்போ ப்ரஷ் பண்ணி விடும். போனையா? வரல. போடா, வரலம்மா. சரி குளி, குளிச்சு பசிக்கலை. பசிக்கலையா? நேற்று நைட்டு 7 மணிக்கே சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன், இப்போ பசிக்கலை. ஒரு இட்லியா சாப்பிடு? வேண்டாம். சாக்ஸ் போட்டியா? போட்டேன். எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன். கரெக்டாக வேன் வந்து ஹார்ன் அடிக்கிறப்ப அம்மா டாய்லெட். இந்த அம்மா சொல்லும், என்னை கொல்றதுக்குன்னே பிறந்திருக்கேன். அப்பவே கேட்டேன்ல. இவன் சொல்றான், அப்ப வரல. ஸ்கூலுக்கு போய் போ. அவன் சொல்றான், தாங்காது. எப்படி சிரிக்கிறான்? தாங்க, அர்ஜென்ட், ரொம்ப அர்ஜென்ட். உடனே இந்த அம்மா வேன் டிரைவர்கிட்ட, அண்ணன் அண்ணன் ஒரு நிமிஷம் அண்ணே. ஆனால் பேரண்ட்ஸ் மாதிரி ஒரு மனசாட்சி இல்லாதவங்களே பார்க்க முடியாது. ஒரு நாள் சீக்கிரம் கிளம்பி இது குடும்பத்தோடு வந்து நின்றுச்சுன்னா, அன்னைக்கு ஒரு நிமிஷம் வேன் லேட்டாக வந்துருச்சுன்னா வர வர பொறுப்பே இல்லை வேன் டிரைவர்ஸ்க்கு அப்படிம்பாங்க. பொறுப்பே கிடையாது. என்ன டைமுக்கே வர மாட்டேங்கிறாங்க, என்ன பஞ்சுவாலிட்டி. இந்த அம்மா 10 நிமிஷம் கிளம்பும் லேட்டா, அப்ப ஹார்ன் அடிச்சா 10 நிமிஷம் பொறுக்க மாட்டாங்க. அப்படியே தோசை திரி போட்டு பேசுவாங்க. டாய்லெட் போ போ அண்ணன், ஒரு நிமிஷம் உள்ள விடு. போயிட்டியா? போயிட்டு இருக்கேன். வாடா, வந்து தொலை, டைம் ஆச்சு. டைம் ஆச்சுன்னு எனக்கு தெரியுது, அதுக்கு தெரியாதே. வா வா. கால் மறுபடியும் வேன்ல காலடி எடுத்து வைக்கிறப்ப, இன்னைக்கு மேக்ஸ் புக் எடுத்து வைக்கணும்னு சொன்னாங்க மேம், மறந்துட்டேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டேன்னு எல்லாம் எடுத்து வச்சேன், மேக்ஸை மறந்துட்டேன். ஒரு பெரிய கலவரமே உண்டு பண்ணுவான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்களும், அவனுக்கு எல்லாமே தெரியும், அவளுக்கு எல்லாமே தெரியும். வேணும்னே சிலதை மிஸ் பண்ணுவான். ஏன் தெரியுமா? நீங்க டென்ஷன் ஆகணும்னு. ஏன் நீங்க டென்ஷன் ஆகணும்னு ஆசைப்படுறான்? அது குழந்தை.
நீங்கள் மிரட்டுறதுக்கு உருட்டுறதுக்கெல்லாம் அவனால் பதில் பேச முடியாது, அடிக்க முடியாது. இப்போ அப்போ நீங்கள் அறையிங்க வாடா அப்படின்னு சொல்லி அப்பா வரைய முடியுமா? அவனால் அம்மாவை திட்ட முடியுமா? எதுவும் பண்ண முடியாதுல்ல. அவனோட ரிவெஞ்சை அவன் இப்படி தான் காய்ப்பான். புரியுதா? நான் அதான் சொன்னேன் ஆரம்பத்தில், நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதுதான் முளைக்கும். நினைச்சது ஒருபோதும் முளைக்கவே முளைக்காது. நீங்கள் வீட்டில் குழந்தைகளிடம் மென்மையாக பேசி மென்மையாக நடந்து கொள்கிற பெற்றோர்களாக இருந்தால் உங்கள் குழந்தைகளும் மென்மையாக பேசி மென்மையாக நடந்து கொள்ளும். வேர்லிருந்து முளைக்கிறது தானே எல்லாமே. காலையில் ஒரு பெரிய கலவரமே நடக்குது ஒவ்வொரு வீட்லையும். நாளையிலிருந்து இனிமேல் நீயாச்சும் உங்க அப்பனாச்சு இதை சொல்லாத அம்மாவே எந்த வீட்லையும் கிடையாது. அவரே அனாதையா வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த வீட்டில். அந்த ஆளை போட்டு திட்டி போங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. அவருக்கு என்ன ஹெல்ப்? இந்த புருஷங்களை டக்குன்னு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டா ஒன்றும் புரியாது அவனுங்களுக்கு. என்ன ஹெல்ப் பண்ண, என்னம்மா எடுத்து வைக்க? ஐயோ உங்கள்கிட்ட ஒரு வேலையை சொல்றதுக்கு நானே பண்ணிடலாம். அப்போ வந்து அந்த ஆளுக்கு ஒருத்தர், அந்த ஆள் சொல்லுவார், கிளம்புடா உங்க அம்மா என்ன திட்டுவாடா, கிளம்புடா அம்மா நானும் கிளம்புறேன்ப்பா. என்னன்னு ஏன்பா? இதுக்கு நடுவில் ரொம்ப கூலாக அப்பாட்ட ஒரு டிஸ்கஷன் போவான். ஏன்பா அம்மா எப்பயும் டென்ஷனாகவே இருக்கு? காலங்காத்தால கேட்குற கேள்வியா? இவர் சொல்லுவார், இதை மட்டும் உங்கள் அம்மா கேட்டால் எனக்கு விஷம் வச்சிரும் வாடா. இவ்வளோ விஷயம் நடக்குதுல்ல, இவ்வளோ குழப்பம் நடக்குதுல்ல. என்ன காரணம்? நீங்கள் குழந்தைங்களை சரியாக ஹேண்டில் பண்ணுங்க, நீங்கள் டைமுக்கு எந்திரிங்க, நீங்கள் டைமுக்கு சாப்பிடுங்க, நீங்கள் செல்ஃபோன் பார்க்காம இருங்க. இதையெல்லாம் நீங்கள் பின்பற்றுகிற பொழுது உங்கள் குழந்தைகளும் பின்பற்றுவதற்கு தயாராக இருப்பார்கள். நீங்கள் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இனிமேல்லாம் செல்ஃபோன் பார்க்கக்கூடாது அப்படின்னா ஓகே ஓகே. எப்படி கேட்பான்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ அண்மையில் அண்டர்-19 உலகக்கோப்பை வாங்குச்சு. நேற்று தானே சார்? நேற்று தான் வேர்ல்ட் கப் வாங்குச்சு இந்தியா. எத்தனை பேருக்கு தெரியும்? அண்டர்-19 மேட்ச் முன்னாடிலாம் பார்க்க மாட்டாங்க, இப்போ எல்லா மேட்சும் பார்க்குறோம். ஏன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் எல்லாரும். அண்டர்-19 வேர்ல்ட் கப் வாங்குச்சு இந்தியா. அதில் ஒரு பையன் 80 பாலுக்கா, கரெக்டு தானே சார்? 80 பாலுக்கு 175 ரன் அடிச்சான். வைபவ் சூரியவன்ஷின்னு பேரு. முன்னாடிலாம் ஃபுல் மேட்ச் நடந்து முடிஞ்சது அப்புறம் ஹைலைட்ஸ் போடுவானுங்க. அவன் ஆடுறத பார்த்தா ஹைலைட்ஸே மேட்ச் மாதிரி இருக்கு. மனசாட்சி இல்லாம அடிச்சிருக்கான். 15 6 15 4ங்க. யாருக்கு எதிரா? எவன் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சானோ இங்கிலாந்துக்காரன், அவனை வச்சு அடிச்சு நிமித்திருக்கான். மனசாட்சியே இல்லாம. பயங்கரதே கிடையாது. ஏங்க அண்டர்-19 வேர்ல்ட் கப்பு ஃபைனல் மேட்ச், அதில் ஏதாவது ஆடுறவனுக்கு பயம் வேணுமா வேண்டாமா? 80 பால்ல 175 ரன் வேர்ல்டு ரெக்கார்டு. இதெல்லாம் பார்த்துரும், நாம கை தட்டணும், கொண்டாடணும். சூப்பர், இந்தியா ஜெயிச்சிருச்சு. நம்மளும் மனசாட்சி இல்லாதவங்க தான். இந்தியா ஜெயிச்சா ப்ரௌட் இந்தியன் அப்படின்னு போறது, தோத்துதுன்னா இவெல்லாம் மனுஷனே இல்லைங்கிறது. நம்மால மனுஷன் மாதிரி ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் நடந்தா மட்டும் இந்த உலகம் நல்லது, அவனுக்கு பிடிச்சது எது நடக்கலாம் உலகம் கெட்டதுன்றான். அந்த வைபவ் சூரியவன்ஷி, அவங்க அப்பா ஒரு கிரிக்கெட் பிளேயர், அவரால் பெருசாக அச்சீவ் பண்ண முடியல. விவசாய நிலத்துக்கு சொந்தக்காரர், 4 வயசுலேருந்தே கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட். இதை கவனிச்சவங்க அப்பா சின்ன வயசில் பிளாஸ்டிக் பாலை வீசி வீசி ப்ராக்டிஸ் கொடுத்தாரு. அப்புறம் ஏரியா பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்து விளையாட வச்சார். அதுக்கப்புறம் அவர் இருக்கிற ஊரில் சமஸ்திபூர், அங்கே இருக்கிற இடத்துலையே ஒரு கோச்சிங் சென்டருக்கு அமிச்சார். அது பத்தலை. அப்புறம் பீகார் தலைநகர் பாட்னாவில் முன்னாள் ரஞ்சி டிராஃபிக் வீரர் மணிஷ் ஓஜான்னு ஒருத்தர், அவரோட தலைமையிலான ஒரு கிரிக்கெட் அகாடமியில் ப்ராக்டிஸ் கொண்டு போனார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவங்க இருந்த ஊருக்கும் ப்ராக்டிஸ் நடக்கிற அந்த பாட்னாவில் இருக்கிற இடத்துக்கும் 90 கிலோமீட்டர் தூரம். 2 நாளைக்கு ஒரு முறை ப்ராக்டிஸ்க்கு போகணும். அவங்க அப்பா தான் கூட்டு போயிட்டு வந்திருக்காரு. விவசாய நிலத்தில் ஒரு சின்ன நிலத்தையே ஒரு பகுதியே வித்துட்டார். வைபவ் சூரியவன்ஷி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, 14 வயதில் அந்த பையன் 2011 பிறந்த பையன், போன வருஷம் ஐபிஎல்ல 1.25 கோடிக்கு ஏலம் எடுத்தாங்க. 1,15,00,000 என்னவோ சம்திங், 1 கோடிக்கு மேலே ஏலம் எடுத்திருக்காங்க. உலகத்திலேயே ஐபிஎல் வரலாற்றிலேயே ஒரு 14 வயது பையன் கையெழுத்து போட்டது இந்திய வீரன் வைபவ் சூரியவன்ஷி மட்டும்தான். வேற யாருக்கும் அந்த பெருமை கிடையாது. உண்மை எல்லாருக்கும் என்ன டவுட்னா, டவுட் ஆயிட்டாங்க, 14 வயசுல இவ்வளோ பெரிய 6 அடிக்க முடியுமான்னு ஒருத்தன் கேட்டான். ஏஜ் தப்பா காமிக்கிறீங்க அப்படின்னாங்க. அவங்க அப்பா சொன்னாரு, வந்து டிஎன்ஏ டெஸ்ட் என்ன டெஸ்ட் வேணா எடுங்கடா,
என் பையன் அடிப்பான்டா. எப்படி? என் பையன் அடிப்பான்டா, அவன் அதுக்கு திறமசாலி, அவ்வளோ உழைச்சிருக்கான், அவ்வளோ நெட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். அந்த வைபவ் சூரியவன்ஷி பேட்டியில் சொல்லியிருந்தாரு, நான் அடிக்கிற சிக்ஸருடைய உயரத்தை பார்த்து நீங்கள் எல்லாம் சந்தோஷப்படுறீங்க, கை தட்டுறீங்க, கொண்டாடுறீங்க. நான் என் தாய் தந்தை செய்த தியாகத்தை பார்த்து வியக்கிறேன். என் தந்தை அவருடைய வேலையை மொத்தமாக விட்டுவிட்டு என் கூடவே பயணம் செய்தார். என் தாய் அதிகாலையில் நான் கிளம்பி பிராக்டிஸ் போகிறதுக்காக 2 மணிக்கு எழுந்து எனக்கு தேவையான உணவுகளை பார்த்து பார்த்து செய்வாள். ஒரு நாளைக்கு என் தாய் 4 மணி நேரம் தூங்கினால் அதிகம். அவங்க ஊரில் இருந்து பாட்னாக்கு பிராக்டிஸ் போகிற மாதிரி இதே மாதிரி 4 வருஷம் தொடர்ந்து அந்த தாயும் தந்தையும் பண்ணியிருக்காங்க. 4 வருஷம் தொடர்ந்து. ஒரே ஒரு ஆனுவல் டேக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்துட்டா குழந்தைய முடியை பிடிச்சி ஆட்டி போடுறோம். எப்போ ஆரம்பிப்பாங்க, எப்போ ஆரம்பிப்பாங்க? ஏன்னா முடிச்சுட்டு வெளியில் போனோன்னே பிரதமர் மோடியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் உங்களுக்கு வெயிட்டிங், வாங்க உங்களை நம்பி தான் ராஜபாளையம் வாசுதேவநல்லூர்லாம் இருக்குது, என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள். ஒரு ரூபாயை நம்ம கண்டுக்க போகிறதில்ல. ஒரு நாள் முழுக்க முழுக்க நம்ம குழந்தைங்களுக்காக இருக்க போகிறோம். இதை விட என்ன வேலை? நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என் பேச்சை நிறைவு செய்கிறேன். எந்த பெற்றோர்கள் தங்களுடைய கனவுகளை குழந்தைகள் மீது திணிக்காமல் இருக்கிறார்களோ அந்த பெற்றோர்கள் பெற்ற குழந்தைகள் வாழ்க்கையில் தலை சிறந்த மனிதர்களாக வருவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்கள் குழந்தைகளின் கனவு உங்கள் குழந்தைகளின் கனவு மட்டும்தான். உங்கள் கனவு மட்டும்தான். ஒருபோதும் உங்களுடைய கனவை உங்கள் குழந்தைகளின் கனவாக திணிக்க முயற்சி செய்யாதீர்கள். இது மட்டும்தான் இந்த இடத்துல நான் வைக்கிற வேண்டுகோள். நேர்மை, உழைப்பு, பிற மனிதர்களிடத்தில் காண்பிக்கிற அன்பு எல்லாமே உங்கள் வாழ்க்கையை பார்த்து அவங்க வரணும். அப்துல் கலாம் அவர்களுடைய தந்தை சொல்லி கொடுத்தது. நான் இந்த பகுதியினுடைய தலைவராக இருக்கேன், அதனால் பரிசுகள் யாராவது கொண்டு தருவாங்க, நீ வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை மீறி ஒரு நாள் மாலை அவருடைய தந்தையை பார்க்க வந்த ஒருத்தர் அவ்வளோ பரிசுகளை கொடுத்துட்டு போயிருக்காரு. வேலை முடிச்சு வந்த தந்தை அப்துல் கலாம்கிட்ட கேட்குறாரு, யார் இதெல்லாம் கொடுத்ததுன்னு. தெரிலப்பான்னு சொல்கிறாரு. தெரிலேன்னு நீ எப்படி சொல்லலாம், ஏன் வாங்கி வச்சேன்னு சத்தம் போடுறாரு. அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறாரு, இன்றைக்கு உலகமே பார்த்து வியக்கக்கூடிய மாபெரும் மனிதராக இந்த கலாம் இருப்பதற்கு என் தந்தை போட்ட அஸ்திவாரம் மட்டும்தான் காரணம் என்று சொன்னவர் கலாம். இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக ஆன பிறகு ஜனாதிபதி மாளிகையை சுற்றி பார்ப்பதற்காக அவர் ஊரில் இருந்து உறவினர்கள்லாம் கிளம்பி வந்தாங்க. அப்துல் கலாமோட கண்டிஷன் என்ன தெரியுமா? வருபவர்கள் என்னை பார்க்க வருகிறார்கள், என் உறவினர்கள், ஒருபோதும் அரசாங்க பணத்திலிருந்து 1 ரூபாய் கூட செலவு செய்யக்கூடாது. அவர்கள் வந்து தங்கி திரும்பி செல்கிற வரை அனைத்து பணமும் என் சொந்த பணமாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொன்ன மாபெரும் மனிதன் இந்த மண்ணில் வாழ்ந்த அப்துல் கலாம் அவர்கள். என் அருமை பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகள் பறக்கட்டும், அவர்கள் வாழ்க்கை சிறக்கட்டும், அவர்கள் வானம், அவர்கள் சிறகுகள், அவர்கள் பறக்கட்டும். அவர்கள் பறக்கிற பொழுது ஏதாவது தடை ஏற்பட்டால் அங்கே வந்து பெற்றோர்களாக நீங்கள் உதவி செய்யுங்கள், அது போதும் என்று சொல்லி பள்ளியை நம்புங்கள், ஆசிரியர்களை நம்புங்கள், நிர்வாகத்தினுடைய விதிமுறைகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுங்கள், பெரியவர்களை பார்த்தால் மரியாதையோடு பேச சொல்லிக் கொடுங்கள், வீட்டிற்கு யாராவது வந்தால் வாருங்கள் என்று அன்போடு அழைக்க கற்றுக் கொடுங்கள். பெரியவர்கள் இருக்கிற பொழுது அமருகிற பழக்கம் கூட இல்லாத தலைமுறையிலிருந்து வந்தவர்கள் நாம் என்பதை மறுபடியும் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டே இருங்கள். அன்பு மட்டும்தான் நிரந்தரம், பண்பு மட்டும்தான் நிரந்தரம், திறமை 3வது இடம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.